அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இல்மு சிறந்ததா பொருள் சிறந்ததா என்று ஒரு கேள்வி கேட்கப்பட்டால் அதுக்கு 10 விதமான பதில்களை சொல்லலாம். பொருளை விட இல்மு தான் சிறந்தது. ஏனென்று சொன்னால் இல்மு என்பது நபிமார்களுடைய சொத்து, பொருள் என்பது காரூன் என்று சொல்லப்படக்கூடியவனுடைய சொத்து. இரண்டாவதாக இல்மு இருந்தால் இல்மு உன்னை பாதுகாக்கும், பொருளை நீ பாதுகாக்க வேண்டி வரும். மூன்றாவதாக கல்வி உடையவர்களுக்கு, இல்மு உடையவர்களுக்கு நண்பர்கள் அதிகம், பொருளுடையவர்களுக்கு எதிரிகள் அதிகம். நான்காவதாக பொருள் இருந்தால் இல்மை செலவு செய்தால் அது இன்னும் அதிகமாகிவிடும், அது குறைந்து போகாது. பொருளை செலவு செய்தால் அது குறைந்து போய்விடும். ஐந்தாவதாக இல்மு உடையவர்கள் கண்ணியப்படுத்தப்படுவார்கள், பொருளுடையவர்கள் கஞ்சன் என்று அழைக்கப்படுவார்கள். ஆறாவதாக இல்மை எந்த ஒரு திருடினாலும் திருட முடியாது, பொருளை திருடினால் திருட முடியும். ஏழாவது இல்மு உடையவர் கியாமத்து நாளில் பரிந்துரை அல்லாஹ்விடத்தில் ஷஃபாத் செய்வார். அவரால் சில மனிதர்களுக்கு பாவ மன்னிப்பு பெற்றுக் கொடுத்து சுவர்க்கத்துக்கு அழைத்து செல்ல முடியும். ஆனால் பொருளுடையவரால் அவ்வாறு செய்ய முடியாது. அவர் கேள்வி கேட்கப்படுவார், இந்த பொருளை எப்படி செலவு செய்தார் என்று கேள்வி கேட்கப்படுவார். எட்டாவதாக யாரிடத்தில் இல்மு அதிகமாக இருந்தால் அந்த இல்மு கெட்டு போகாது, பொருள் அதிகமாக இருந்தால் அந்த பொருள் கெட்டு போய்விடும். ஒன்பதாவதாக இல்மு உள்ளத்திலே ஒளிமயமாக்கும், உள்ளத்தை பிரகாசமாக்கும், பொருள் உள்ளத்தை இருளடைய செய்யும். பத்தாவதாக இல்முடையவர் தன்னை அல்லாஹ்வின் அடிமை என்று தான் நிரூபிப்பார், பொருளுடையவர் தன்னைத்தானே ரப்பு என்று கூட சொல்லுவார். ஃபிர்அவுன் சொன்னதை போல அல்லாஹ் தஆலா ஃபிர்அவுனுக்கு ஏராளமான சொத்துக்களை கொடுத்திருந்தான். ஆனால் அவன் நான் அல்லாஹுடைய அடிமை என்று சொல்லாமல் தன்னை ரப்பு, நான் தான் ஆண்டவன் என்றே சொன்னான். எனவே பொருளை விட இல்மு தான் சிறந்தது. இல்மு என்பது நபிமார்களுடைய சொத்து. அதனால் தான் ஆலிம்கள் அல் உலமாஉ வரஸத்துல் அன்பியா, ஆலிம்கள் என்று சொல்லவர்கள் நபிமார்களுடைய வாரிசுகள் என்று சொல்றது. யாருடைய எதுக்கு வாரிசு? அவருடைய சொத்துக்கா? நபிமார்கள் சொத்தா விட்டு சென்றார்கள்? இல்லை, அவர்கள் இல்மை விட்டு சென்றார்கள். அந்த இல்மை பெற்றுக்கொண்ட ஆலிம்கள் உலகத்திலே மக்களுக்கு இல்மையை சொல்லிக் கொடுப்பார்கள், மக்களை நேர்வழிப்படுத்துவதற்காக. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நல்ல இல்மு பெற்ற மக்களாக என்னையும் உங்களையும் நம்முடைய குழந்தைகளையும் ஆக்கி அருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.